ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 150 டேஸ் சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு 50 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கிராமர் டாபிக் நிறையா வந்து இதில் கவர் ஆகுது. அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரீகால் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல். நமக்கு சின்னூல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நேமிநாதம். இது நம்ம படிச்சிருப்போம். அடுத்து புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ட்டு யார் போற்றினார்? அப்போ வள்ளலாரை தான் பாரதியார் வந்து போற்றிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து யார் அப்படிங்கும்போது ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நார்மலா வந்து இலக்கண குறிப்பு அப்படி எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இலக்கண குறிப்பான டெஃபினிஷன் கொடுத்துட்டு அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் அப்படின்னு வினைத்தொகை ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நம்ம படிச்சிருப்போம் கொள் களிறு, இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதே மாதிரி ஊறுகாய், இதுவும் நம்மள வினைத்தொகைன்னு படிச்சிருப்போம். சரியா? இப்போ ஒரு வினைத்தொகை அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம். ஸோ ரெண்டா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பெயரெச்சம் இருக்கும், ரெண்டாவது வந்து ஒரு பெயரெச்சம் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்த்தை இருக்கும், அது இன்னொரு பின்னாடி வந்து ஒரு பெயர் சொல் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வினைத்தொகையில காலம் வந்து காட்டாது, 3 காலங்களும் மறைந்து வரும், அதனாலதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து கொள் களிறு அப்படின்னா கொன்ற களிறு, கொள்ளுகின்ற களிறு, கொள்ளும் களிறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஊறுகாய் அப்படின்னா ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்துக்குமே நம்ம போட்டு எழுதிக்கலாம். அதனாலதான் காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வருது, பெயரச்ச விகுதி இல்லை. இப்போ ஊறுகின்ற அப்படின்னா ஊறுகின்ற, அந்த கின்ற அப்படிங்கறது ஒரு விகுதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம பெயரச்ச விகுதி. அப்போ பின்னாடி ஏதோ வந்து கம்ப்ளீட் பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் அந்த விகுதின்னு சொல்லுவோம். அப்போ இதுல வந்து கொள்கின்ற அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கொள்கின்ற அப்படிங்கிறது பெயரச்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு அந்த பெயரச்ச விகுதியும் மறைந்து வருது, அந்த காலம் காட்டக்கூடிய இடைநிலை கிறு, கின்று, ஆனின்று, அந்த மாதிரி காலம் காட்டக்கூடிய அந்த எழுத்துக்களும் மறைந்து வர்றதுனால அது வரக்கூடியது என்னது அப்படின்னா இந்த வினைத்தொகை தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்ல படிக்கும் போதே காலம் கறந்த பெயரச்சம் தான் அந்த வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அதனால இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிக்கும்போது டெஃபினிஷனோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெரி ஈ. ஸோ ஈ அப்படிங்கிறது வந்தாலே நமக்கு என்ன வரும்? சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. ஸோ இது வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையானது தனித்து உண்ணாமை. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய இதுல எது ஸ்பெசிஃபிக்கா லாஸ்டா வந்திருக்கோ அதை வந்து நம்ம ஆன்சர்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வினா இருக்கான்னு பார்க்கலாம். விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமையா? அப்போ இல்லை. ஆமா, உண்ணாமையா அப்படின்னா அது ஆமாவா இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் தான். ஸோ அப்படி இல்லை. தனித்து உண்ணாமை விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையா? ஸோ தனித்து, அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சிருந்தாங்க, தனித்து உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட். அப்ப இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? நமக்கு இதுதான் அந்த கொஸ்டின் லாஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ஆன்சர் வர மாதிரி இருக்கு. அப்ப இதுவும் எடுக்க முடியாது. விருந்தோம்பல் என்றால் என்ன? விருந்தோம்பலுக்கான டெஃபினிஷன் வந்து அதுல கொடுக்கல, அப்ப இதுவும் வராது. சரி, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? சப்போஸ் இதை பாருங்க, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து வந்துடும். அந்த லைனை அப்படியே ரீட் பண்ணிட்டு லாஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம ஆன்சரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி எது கொஸ்டின் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் விடைக்கேற்ற வினாவை தான் கேட்டிருக்காங்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்க அண்ணா, அதுக்கப்புறம் ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, அவங்க மக்களை ஈர்த்தோர், இதுதான் ஆன்சர். அப்போ இதுதான் கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும் இது வந்து நம்ம ஆன்சர் பார்ட்டாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடியதை பாருங்க. அப்போ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4 பேர் யார்? அப்போ 4 பேர் அப்படிங்கும்போது ஈர்த்தோர்னு போட்டுட்டு 4 பேர் பேரையும் வரிசை எழுதும்போது கரெக்டா இருக்கும். அப்போ இது வந்து கரெக்டா வருது. பேச்சின் முக்கூறுகள், இது பேச்சை பத்தியே சொல்லலை, ஏன்னா 4 பேர் வந்து சிறந்த பேச்சாளர்கள் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்களே தவிர பேச்சை பத்தி கொடுக்கவே இல்லை, அப்போ இது வராது. பேச்சின் தொடக்கம், அப்போ இதுவும் என்னது? பேச்சை பத்தி கொடுக்கல, வராது. மேடை பேச்சின் கூறு, இதுவும் மேடை பேச்சை பத்தி கொடுக்கவே இல்லை. அப்போ நமக்கு இதுல வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது, டைரக்டாவே ஆன்சர் வந்து ஈஸியா போட்டுடலாம். அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதை,
இந்த ஆச்சரியக்குறி இருந்தாலே நமக்கு என்ன செஞ்சிடும், ஈஸியா தெரிஞ்சிடும். உணர்ச்சி தொடர் வாக்கியம் தான். அப்போ அதே தான் டைரக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க செய்வினை வாக்கியம். ஸோ செய்வினை செயற்பாட்டு வினை. ஸோ அப்படிலாம் வந்து பாருங்க இன்னொன்னு அதாவது இந்த ஐ விகுதி வந்துச்சு அப்படின்னா, ஐ விகுதி வந்துச்சுன்னா செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆள் பட்டது இந்த வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா செயற்பாட்டு வினைன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுல வந்து பாருங்க உழவன் ஆள், ஆள் வந்திருக்கா. அப்ப ஆள் வந்துச்சுன்னா நம்ம என்ன வாக்கியம் சொன்னோம், செயற்பாட்டு வினை. அப்ப இது வந்து செயற்பாடு பட்டதுன்னு வந்திருக்கு. அப்ப செயற்பாட்டு வினை. பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். அப்ப ஐ விகுதி ஐ வந்திருக்கா. அப்ப ஐ வந்துச்சுன்னா என்னது செய்வினை. இதுல பாருங்க ஆள் வந்திருக்கு பட்டார், ஆள் பட்டது ஆள் பட்டார் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா இது செயற்பாட்டு வரும். அப்ப இதுவும் வராது. பாண்டியன் பரிசு பாரதிதாசன் இதுவும் ஆள் பட்டதுன்னு வந்திருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம இந்த ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்து இன்மையின் இன்னாத இது யாதனில் இன்மையின் இன்மையை இன்னாததுன்னு கொடுத்துருக்காங்க. அடிமோனை எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப அடிமோனை என்னன்னா மோனை அப்படிங்கிறது என்னது, முதல் எழுத்து ஒன்றி வர்றதுதான் மோனை. எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுதான் எதுகை. அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் அடிமோனை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் அடி, இது செகண்ட் அடி. அப்ப இதுல வந்து என்ன வரும், கீழே கீழே பாக்குறதுதான் அடிமோனை. அப்ப இன்மையின் இன்மையை இதுதான் வந்து கரெக்ட். இதே இது இன்மையின் இன்னாதுன்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா சீர்மோனையில வந்துடும். அதுலதான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் தானே. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இப்போ இதுல அடிமுனைன்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எது வந்து ஈக்குவலா வந்திருக்கு, அதாவது எது ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஈக்குவலா வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறது. அப்ப இதுதான் வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் இயைபு சொற்கள். அப்ப இயைபு அப்படிங்கிறது என்னதுன்னா லாஸ்ட்ல வந்து ஒரே மாதிரி சவுண்ட், ஒரே மாதிரி இந்த சவுண்ட் வந்து முடிகிறதுக்கு பேர் தான் இயைபுன்னு சொல்லுவோம். அப்போ உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் இம்னு முடிகிறதுனால இந்த சொற்கள் தான் என்னது இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஸோ அப்போ இதுவும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தாக்குல தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. ஸோ காணல் நீரினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ காணல் நீர் அப்படிங்கிறது என்னது, நமக்கு பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட போய் பார்த்தா அது என்ன செய்யாது, இருக்காது. அதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது, அதுதான். அடுத்து அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல். ஸோ அப்போ இது வந்து மடை திறந்த வெள்ளம் போல, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன மடை திறந்த வெள்ளம்னு தண்ணியை வந்து திறந்து விடுறாங்க அப்படின்னா அது என்ன செய்யும், ஒரு தங்கு தடையின்றி, அதாவது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அதுல இருக்காது. அதுதான் தெளிவான சீரான பேச்சுதான் என்னது மடை திறந்த வெள்ளம். மற்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மத்த மூணுமே இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆப்போசிட்டா தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கூட நம்ம இதெல்லாம் ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்தல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓதல் பொருந்தாத சொல்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓதல் படா கெடுப்பது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இதுல வந்துடும் அப்படின்னா அந்த செயலிசை அடிப்படையில வந்துடும். ஆனா அந்த விளக்கு அப்படிங்கும் போது மட்டும் என்ன செய்யாது, இது வந்து வராது. ஸோ அப்போ கரெக்டான இது வந்து என்னது இதுதானே. இது வந்து நமக்கு விளக்குக்கு டபுளிக்கு என்ன செய்யாது, வரவும் வராது. ஓதல் இது எல்லாமே அளபடைகள்ல சார்ந்தது. இது மட்டும் தான் நமக்கு என்னது வித்தியாசமா இருக்கிறதுனால இதுதான் தப்பு. அடுத்து மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ மெல்ல பாயும் தண்ணீர் வந்து கல்ல கூட கரைக்கும் அப்படின்னு ஸ்லோவா நம்ம ஏதாவது செஞ்சா கூட அது என்ன செய்யணும், ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும், நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுதான். ஸோ அப்போ தண்ணீர் கொண்டு இது வந்து கல்லையும் கரைக்கும் வந்து பழமொழி தான். பழமொழிக்கான அர்த்தம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம் வராது, தண்ணீர் மெதுவாக பாயும் வராது, கல் எப்போதும் கரையும் தன்மை கொண்டுதான் வராது, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். ஸோ இந்த பழமொழி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு இதை கம்பேர் பண்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம். அதனால கம்பேரிஸ் பண்றது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து விழுந்தானை தூக்கி விட்டேன் தொடரில் விழுந்தானை. விழுந்தானை விழுந்தவனை. அப்ப நம்ம விழுந்தானை அப்படிங்கறது கூட நம்ம யோசிப்போம். விழுந்தவனை அப்படி விழுந்தவனை தூக்கி விட்டேன். அப்ப விழுந்தவன் அப்படிங்கிறது என்னது, வினையால் அணையும் பெயர். அப்போ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வார்த்தைகள் கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்து வளர் என்ற சொல்லின் வினை முற்று. அப்போ வளர் அப்படிங்கிறது என்னது, வளர்த்தல்னா தொழில் பெயரா, வளர்ந்து. ஸோ வளர்ந்துன்னா பின்னாடி என்ன செய்யுது, நமக்கு ஏதோ ஒரு வினை சொல் வந்து வரப்போகுது. ஸோ வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து சென்றான் அந்த மாதிரி வரும். அப்போ இது வந்து வினை எச்சம் வந்து வரும். ஸோ வளர அதுவும் நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ வினை முற்று அப்படிங்கன்னா வளர்த்தா, இதுதான் வந்து வினை முற்று. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்தனன் இச்சொல்லினுடைய வேர்ச்சொல். இப்போ வந்தனன் அப்படின்றது வருதல். அப்போ வருதல் அப்படின்னாலே என்ன வரும், நமக்கு வா, அதுதான் வந்து வேர்ச்சொல்லா வரும். ஸோ வா தான் வேர்ச்சொல். அடுத்து பரப்பு மீன் இச்சொல்லின் வினை அடியே தேர்ந்துகள். பரப்பு மீன் அப்படிங்கிறது என்னது, பரப்பு. வினையடி நமக்கு வேர்ச்சொல் அது எல்லாமே ஒண்ணுதான். அப்போ வினையடிங்கிறது என்னது, பரப்பு தான். அடுத்து தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. தென்னன் அப்படின்னா என்னது, தெற்கு பகுதியில ஒரு திசைய சொல்றது. இல்லைன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இடம், அந்த ஒரு ஏரியாவை ஸ்பெசிபிக்கா சொல்றதுனால அது வந்து இட பெயர் சொல் வரும். இடத்தை பத்தி சொல்றதுனால தென்னன் அப்படிங்கிறது
ஒரு இடப்பெயர் சார்ந்த ஒரு பெயர் சொல், அதனால இடப்பெயர் சொல் அப்படி சொல்லிட்டு வரும். அடுத்தல சோ விடியலில் துயில் எழுந்தேன், இதுல விடியல் என்பது விடியல் அப்படிங்கிறது என்னது, ஒரு கால நேரம், விடியற் காலம் அப்படின்னு சொல்லுவோம், அதனால இது கால பெயர் தான் வரும். விடியல் அப்படிங்கிறது கால பெயர். அடுத்து இறைவனுக்கும் ஆண்டலுக்கும் திருமணம் ஆன இடம் திருவரங்கம். இது நம்மளுக்கு இப்போ கிராமர் டாபிக்கா இருந்தா கூட கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியது யாரு, சம்பந்தர். அடுத்து தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யாரு, பெரியாழ்வார். இது எல்லாமே கொஞ்சம் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தி திசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டி காட்டி இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் தான் இந்த மாதிரி நிறைய பண்ணத்தி அப்படிங்கிற வார்த்தையோட புக்ல படிச்சிருக்கோம். நிறைய வேற வேற பேர் வச்சு இலக்கிய கூறுகளை சொல்லக்கூடிய இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, அது தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாதர் பிள்ளை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் முதல் பாவடிவ நூல் நாடக நூல் எதுனா மனோன்மணியம் தான். தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா மனோன்மணியம். அதுக்கப்புறம் இது பொறுப்பதில்லை தம்பி எளிதில் கொண்டு வா கதிரை வைத்தன். இது பாரதியின் பாஞ்சாலி சபத்தில் கூறுபவன் யார் அப்படின்னா பீமன். இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சரியான இணையை அப்போ இங்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நவ்வி அப்படிங்கிறது மான், கரெக்ட். அதுக்கப்புறம் முகில் அப்படின்னா மேகம், உகுதல் அப்படின்னா சொரிதல் வரும், புனல் அப்படின்னா நீர். இது மற்றது மூணுமே மாறி மாறி கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் நமக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தூது தான். தூது சொல்றது வாயால தான் நம்ம சொல்லுவோம், அதனால இது வாயில் இலக்கியம், இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு என்னன்னா சேர நாடு. சேர நாடு, கோகோதை நாடு சேர நாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திருநீய பருவத்தில் முதலாயிரம். இது எல்லாம் இப்ப நமக்கு சிலபஸ்ல கொடுக்கல, ஜஸ்ட் ரீட் பண்றேன் பாத்துக்கோங்க. அருண்மொழி தேவர் சேக்கிலார் தான், அது தெரியும். உணவில ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இது தீன் என்ற சொல்லினுடைய பொருள் எது மார்க்கம். ஒளிர காய்ந்தல் தீன் எனும் செல்வமே, தீன் எனும் வழி மார்க்கம் அப்படின்னு சொல்லணும், அதுதான் தீன். பாத்துக்கோங்க. அடுத்து மதுரை காண்டம், கூடுற காண்டம், திருவாளவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்ற நூல் என்னதுன்னா திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்துலதான் 3 காண்டமா பிரிச்சிருக்காங்க. அதுல மதுரை காண்டம், கூடுற காண்டம், திருவாளவாய் காண்டம் வரும். அடுத்து கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடு. தன் தீது இழல் அப்படின்னு சொல்றது யாருன்னா மாதவிய. உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க, அதுதான் இன்டைரக்டா அப்படி கொடுத்திருக்காங்க, இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் முறையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுற்று அறம். அதாவது மற்றவங்களுக்கு உணவு உடை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் தான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சரியான இணையை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. துகீர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, துகீர்னா நமக்கு பவளம் வரும், துணி வராது. கிளிதான் நமக்கு என்ன வரும், துணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நொடை விலை கரெக்ட், மறு குற்றம். மற்ற மூணுமே மாறி மாறி கொடுத்துருக்காங்க, இது மட்டும் செஞ்சிருக்காங்க தப்பா கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் என்னது, சரி மற்ற மூணுமே தப்பா கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ நொடை அப்படிங்கிறது விலைதான் சரியான விடை. அடுத்து பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம். அந்த அண்ட தோற்றத்தை பத்தி குறிக்கக்கூடிய சங்க இலக்கியம் எதுன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பரிபாடல் ஆன்சர். அடுத்து சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல். இது நம்மளுக்கு இந்த இதுல படிச்சிருக்கோம், அதுல தெரிஞ்சிருக்கோம். நம்மளுக்கு அந்த 8 தொகை நூல்களுடைய நூற்குறிப்புலாம் பார்த்திருக்கோம். அதுதான் 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் என்னதுன்னா முல்லைப்பாட்டு, இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து கம்பராமாயணத்தின் புக படலாம் கங்கை படலாம். இதுவும் இப்ப நமக்கு டாபிக்ல இல்லைன்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யாருன்னா பாரதியார். அடுத்து கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். இந்த அனுமன் அதை பத்தி நிறைய சாப்டர், அவங்களை பத்தி நிறைய சிறப்புகள் எல்லாமே எந்த காண்டத்துல வரும் அப்படின்னா சுந்தர காண்டத்துலதான் வரும். அடுத்து ஏழாவது எந்த நூல் வகை 11 கீழ்கணக்கு நூல்கள். நம்மளுக்கு இந்த அறநூல்கள் எல்லாமே இதெல்லாம் வந்துடும் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்ல வந்துடும். மருந்து பெயரில் அமைந்ததுன்னா திரிகடகம் ஏழாவது, நமக்கு தெரிஞ்சதுதான். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலை அந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, மூதுரை. இது நம்மளுக்கு கேட்கலாம், ஏன்னா நமக்கு ஔவையார் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த அறநூல்கள் சம்பந்தமா கூட கேட்கலாம். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மூதுரையில தான் இடம்பெற்றிருக்குது. அடுத்து திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமாமுனிவர்.
இப்போ ஜிஇ போப் வந்து நமக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. தாய்மானவரும் வராது, மொழிபெயர்க்கல, இவரும் வராது. ஸோ லத்தீன் மொழி யாருன்னா வீரம முனிவர் தான். பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இதில் தமர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, துணை. ஸோ பெரியாரை பேணி தமரா கொள்ளல், தமக்கு துணையாக கொள்ள வேண்டும், அதுதான் அந்த அர்த்தம். அப்போ தமர் என்ற சொல்லின் பொருள் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு வந்து துணை தான் அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்க, கிடைத்தற்கரிய பெயர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கோடல். இது நம்மளுக்கு திருக்குறள்ல லைன் கொடுத்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதோட அர்த்தம் கொடுத்துட்டு கூட அந்த மீனிங் கம்ப்ளீட் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ திருக்குறள் மட்டும் ஃபுல்லாவே படிச்சிருங்க. கிடைத்தற்கரிய பெயர்களுள் எல்லாம் பெரும் பேரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுறது என்னதான், பெரியாரை துணை கோடல். அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கும்போது பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து நமக்கு தெரியும், திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு வேண்டும் என கூறியது அறிஞர் அண்ணா. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே 1-2 கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன செய்யும், இந்த இயர் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. நம்மளுக்கு முக்கியமாக இந்த கிராமர் டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேட்கலாம். ஸோ அதனால பாருங்க, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீதி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க.